ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் எப்பங்க ஆதரவு கொடுத்தேன்? நானும் ஆதரவுலாம் கொடுக்கவே இல்லை. ஆதரவு கடிதம் எழுதிருக்கிற வீடியோல நான் இல்லவே இல்லை. அதெல்லாம் ஏஐ எங்க எம்எல்ஏவை கடத்திட்டாங்க, குதிரை பேரம் பேசுறாங்க இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் அவர்களும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தாவேகா தலைவர் விஜய் மேல அதிரடியா என்ன பண்ணாங்க, சுமத்துனாங்க. ஆனா உண்மை இங்க நடந்ததே வேற விஷயம். இன்னைக்கு அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு காமராஜ் அவர்கள். சட்டமன்றத்துல சட்டப்பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாரனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற விஷயத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பா ஒரு எம்எல்ஏ, மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இவர் ரொம்பவே என்ன பண்ணாரு, பேசுறாரு. நேத்து பதவி ஏற்கும் போது கூட விஜய்க்கு வணக்கம்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பதவி ஏத்தாரு. அதுக்கப்புறம் இல்லாம அவர் என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு பேசும்பொழுது விஜய் ரொம்ப உயர்த்தி பேசினார். இளைஞரா இருக்கிறாரு, அவர் நல்லது செய்வாரு அப்படின்னு. 5 வருஷத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன், யாரு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அதிரடியா என்ன பண்ணாரு, அறிவிச்சாரு. அது மாத்திரம் இல்லாம கடந்த காலத்துல நீங்க நினைச்சு பார்க்காதீங்க, அது ஒரு அரசியல் சூழ்நிலையில் எடுக்கப்பட்டது. ஏன்னா அப்ப சூழ்நிலை வேற மாதிரி இருந்தது, ஒரு நெருக்கடி இருந்தது எனக்கு. அதனால அந்த முடிவு எடுத்துட்டேன், தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க வீட்டு பிள்ளைய என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்டாங்கமா என்ன பண்ண போல முதல்வர் விஜய் முன்னாடி விழுந்துட்டாரு, அப்ரூவல் ஆயிட்டார். அவ்வளவுதான். அது நான் உங்களுக்கு லெட்டர் கொடுத்ததெல்லாம் உண்மைதான் சார், நான் அந்த வீடியோல இருந்ததுலாம் உண்மைதான் சார் அப்படின்னு அப்ரூவல் ஆயிட்டாரு. அப்போ அன்னைக்கு டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொன்னாரு, ஐயோ எங்க எம்எல்ஏவை கடத்திட்டாங்களே, குதிரை பேசுறாங்களே அப்படின்னு டிடிவி தினகரன் ஒரு அலிகேஷன் கொடுத்தாரு. அவரு கூட சேர்ந்து நீங்களும் சொன்னீங்களே, நான்லாம் லெட்டர் கொடுக்கல, அது வாட்ஸ்அப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க, என்ன மாதிரியே சைன் எல்லாம் போட்டுட்டாங்க, ஃபோர்ஜரி பண்றாருங்க விஜய், போய் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் கொடுத்தீங்களே, முதல்வர் மேலேயே இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, சைன் போட்டாங்க, என்ன மாதிரியே சைன் போட்டிருக்காங்க, அது என் லெட்டரே கிடையாது, நான் கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல சொன்னவர் தான் காமராஜர் அவர்கள். இன்னைக்கு என்னப்பா இப்படி மாத்தி பேசுறாரு, சந்தர்ப்பவாதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருந்தது. அது உண்மையா இது உண்மையா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லார் மத்தியில இருந்தது. இப்ப இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அது வாபஸ் வாங்குவாரா அப்படின்னு கூட பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒத்த எம்எல்ஏ வச்சு என்னையா பண்ண முடியும், 30 பேர் வராங்கயா, எதுக்குயா நீ இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட, ஒழுங்கா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருக்குமா, இப்ப அவங்கள என்ன பண்ணாங்க, அதிரடியா தூக்கி அடிச்சாங்க, நீ தேவையில்லப்பா கட்சிக்கு, மாத்தி பேசிட்டு இருக்க, முன்னெல்லாம் கட்சியில வச்சு இந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார் பாருங்க பேனா, போட்டார் பாருங்க சைன் டிடிவி தினகரன், கட்சியை விட்டு அதிரடியா நீக்கிறேன், கட்சிக்கு குந்தகம் வெளிச்சிட்டாரு, கட்டுப்பாடுகளை கட்டளைகளை எல்லாம் மீறிட்டாரு, சோ இதுக்கப்புறம் இவர் எங்க கட்சிக்கு வேண்டாம், நாங்க என்ன பண்றோம், இவரை கட்சியை விட்டு தூக்கி போட்டுடுறோம் அப்படின்னு டமால்னு தூக்கி போட்டாங்க. இப்ப இவரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏ இல்ல அப்படின்னு தான் பண்ணி, ஏன்னா இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்க. இப்ப இவரு யாருக்கு வேணா போய் ஆதரவு கொடுக்கலாம். சோ விஜய் தலைமையில போய் கட்சியில சேர போறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சோ இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். சோ சட்ட விதிமுறைகள் இதெல்லாம் என்ன சொல்லுது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இவர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னா இந்த எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுமா அப்படின்றதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. சோ இதுக்கப்புறம் என்னென்ன முடிவுகள் இருக்க போது, என்னென்ன சட்ட விதிகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ காமராஜர் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கிறார். அதுலதான் இதுதான் கோபம் வந்தது. ஏன்னா இங்க ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இருந்த ஒரு எம்எல்ஏ தான். இந்த ஒரு எம்எல்ஏ கூட தலைமை பேச்சை கேட்டு அடங்கி நடக்கல. அவருக்கும் சில ஆசைபாசைகளா இருக்காதா? ஏன்னா கை கெட்டு ஏப்பா வாய் கட்டக்கூடாது, நம்ம போய் ஒருத்தர் ஆட இல்லாம நம்மளுக்கு ஏதோ ஒரு வாரிய தலைவரோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்களே அப்படின்ற ஒரு ஆசை தான். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பதவி ஆசை அப்படின்றது எல்லாரையும் ஆட்டி படைக்குது சார். ஏன்னா நீங்க அதிமுக பார்த்துக்க 30 எம்எல்ஏ எதுக்கு போறாங்கன்னு நினைச்சீங்க, 5 மினிஸ்டர் பதவி கேட்டிருக்காங்க, மந்திரி பதவி, அமைச்சர் பதவி கேட்டிருக்காங்களா. இந்த அமைச்சர் பதவி இவங்க கைக்கு வந்தா இவங்க அதிகாரம் மிக்கமான ஆயிடுவாங்களே. இப்ப சி வி சண்முகமா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இன்னும் பல பேர் இருக்காங்க, நத்த விஸ்வநாதனா இருக்கட்டும், எல்லாருமே அப்படியே ஒரு மினிஸ்டர் அப்படின்ற ஒரு கெத்தா இருக்கலாம்ல. அதாவது இவங்கள சந்தர்ப்பவாத அரசியல்வாதியா அப்படின்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியில இருந்து அங்கிருந்து வெற்றி பெற்று இன்னைக்கு அநியாயமா ஒரு தலைமை பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு கூட இவங்களால இருக்க முடியலையே, இப்படி ஒரு பதவி ஆசையா அப்படின்னு கூட எல்லாருக்கும் சிந்திக்க தோணுது. சோ அதன் வழியில வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் என்ன அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வெளியில இருந்து அன்னைக்கு காமராஜர் டிடிவி தினகரன் இருந்து பேசின பேச்சு என்ன, ஆமா ஆளுநர் கிட்ட போயிட்டு கொடுத்த அலிகேஷன் என்ன, அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போமா இல்லையா? இப்ப தமிழக வெற்றி கழகம் என்ன நினைக்குதுன்னா, ஆல்ரெடி எங்களுக்கு 12 எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க, திமுக கூட்டணியில இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்ப போதாதுக்கு இந்த 30 எம்எல்ஏக்கள் வந்துட்டா மெஜாரிட்டி தானே.
சோ அப்ப இந்த ஒத்த எம்எல்ஏக்கு என்ன பண்ண முடியும்? எதுக்குப்பா அவசரப்பட்டு இது மாதிரி வார்த்தையை விட்டுட்ட அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவரு சட்டமன்றத்துல பேசின அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இவர் சட்டமன்றத்துல பேசிட்டு வெளியே கூட வந்திருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா என்ன பண்ணிட்டாரு, டிடிவி தினகரன் ஏதிட்டாரு இறுதி தீர்ப்பு. இந்த மேட்டு வந்து மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜர் இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இல்ல, அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்தோடனே இவருக்கு நியூஸ் கிடைச்சிச்சு. உடனே உருட்டாரு, பரவாயில்ல இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணேன், அம்மா மக்கள் முன்னேற்றக்காக உழைச்சிருக்கேன், சோ அவங்க கொடுத்த பரிசா நான் ஏத்துக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரை பெருந்தன்மையா என்ன பண்ணிட்டாரு, ஏத்துக்கிட்டாரு. சோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இருந்த ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு இல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்துக்குள்ள இல்ல அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ காமராஜர் அவர்கள் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசினாரு, இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள விஜய் புகழ்ந்து நான் இந்த ஆட்சிக்கு உறுதுணையா இருப்பேன், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. இதனால கோவப்பட்ட டிடிவி தினகரன் அதிரடியா அவரை கட்சியில இருந்து விலக்கி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.